ஃபேமிலி பேக்ரவுண்டோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பேக்ரவுண்டோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஓகே. நாங்கள் என்ன இப்போ பண்ணிட்டு இருக்கோமோ அது மொத்தமே எங்களுக்கு அமைச்சிக்கிட்டது தான். சின்ன வயசுல எனக்கு பெரிய சப்போர்ட்லாம் கிடையாது வீட்டில். அது பெரிய பிரச்சனைலாம் நடந்திருக்கு பாடுறேன்னு சொல்லி. ஏன்னா டிப்பிக்கல் ஒரு சவுத் இந்தியன்ல பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க, நம்ம எல்லாருமே வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப் ரொம்ப கண்டிப்பா இருக்கு இல்லையா? கண்டிப்பா நமக்கு சொல்லுவாங்கல்ல, உன் நண்பன் யார் என்று சொல்ல உன்னை யார் என்று சொல்றேன் அப்படி சொல்லி நமக்கு ஒரு பழமொழி இருக்குல்ல, அது வந்து உண்மைதான். மெத்தைக்கு மேல உன்னோட செயல. உங்களோட ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் யார்? எனக்கு இளையராஜா. லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ் மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். லலிதா ஜுவல்லரி எஸ்டிமேட் ஸ்லிப்பும் நகை போட்டோவும் வச்சு டி நகர் மார்க்கெட்ல எந்த கடையில வேணா கம்பேர் பண்ணுங்க. எல்லா கடையும் பக்கத்துல தான் இருக்கு. எங்க விலை கம்மியோ அங்க வாங்குங்க. அன்போட வரவேற்கிறேன். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஸ்நேகிதினேகளுக்கு வணக்கம். திஸ் இஸ் பத்மஜா. நம்ம ஷோவில் இன்னைக்கு யார் இருக்காங்கன்னா, ஒரு 2 அழகான கியூட்டஸ்ட் கெஸ்ட் சொல்லலாம். கோயம்புத்தூர் ஞாபகம் வந்தால் ஈஸா ஞாபகம் வரும் இல்லையா? பாட்டுன்னு ஞாபகம் வந்தால் நம்ம மோனிஷா தான் ஞாபகம் வரும். ஸோ இவங்க வந்து நம்மளோட இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லலாம். பயங்கரமாக அவங்களுக்கு நிறைய பேர் சொல்லிகிட்டே போகலாம். இந்த 2 பேரை வந்து நம்ம எங்கே போனாலும் ஒரே இடத்துல 2 பேரை நம்ம பார்க்காம இருந்ததே இல்லை. எல்லாருக்கும் ஒரு மக்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பேருன்னே சொல்லிக்கலாம். இந்த பாட்டு பாடுறதுலன்னு வந்துட்டு அப்பா அந்த பேர் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு பேரே வாங்கியிருக்காங்க. அவங்கள நம்ம ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம். ஹாய். ஹலோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களை 2 பேரும் இந்த ஷோவில் நான் கூப்பிட்றது ரொம்ப தேங்க்யூ வந்ததுக்கு. அதுக்கு ஓகே, உங்களோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆனிச்சு? 2 பேருக்கான ஒரு பேரு அதெல்லாம் அமைகிறது வந்து ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதுவும் ஸோ ஒரு க்யூட்டாக ஒரு அழகாக ஒரு கொண்டுட்டு போகிறீங்க. ஒரு எல்லா ஷோவுமே அழகாக கொண்டுட்டு போகிறீங்க இல்லையா? ஸோ அது வந்து 100ல் 1 பேருக்கு அமையலாம். ஸோ உங்களுக்கு எப்படி அமைஞ்சிச்சு? இந்த ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸோ எங்களுக்கு வந்து நாங்கள் புதியகம்னு ஒரு ஷோ பண்ணோம். நாங்கள் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஒரு 2024 வந்து ஆடவா பாடவான்னு சொல்லிட்டு புதியகம்ல ஒரு ஷோக்கு இது பண்ணோம். ஸோ அப்போ தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். ஸோ அப்படிலேருந்து ஷோஸ் போனோம். ஸோ அங்கேயே எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சது. மீன் ஷோஸ் பார்க்குறவங்களுக்கு சோஷியல் மீடியாஸ் அப்படி போய் டிவில அந்த ஒரு ஷோ இருந்துச்சு. ஓகே, அதில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி அது வந்து போட்டதுலேருந்து தான் கொஞ்சம் பிக்க ஆரம்பிச்சு. ஒரே ஒரு வீடியோ மட்டும் வைரல் ஆச்சு. ஸோ அப்போலேருந்து இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. உங்களோட பர்சனல் ஜேர்னி எப்படி இருக்குது சார்? சிங்கிங்னு சொல்லிட்டு நீங்கள் பறக்கும் போதே எல்லாருமே சிங்கராக இருக்க முடியாது. ஸோ இதில் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? நீங்கள் வந்துட்டு டிவோஷனலாகவும் சரி சூப்பராக பாடுறீங்க, என்டர்டெயின்மெண்டாகவும் சரி சூப்பராக பாடுறீங்க இல்லையா? ஸோ இது வந்து எப்படி வந்து ஜீன் வழியாகவே வந்துச்சா இல்லைன்னா? ஸோ அதான் லைக் எல்லாருக்குமே அமைஞ்சிடாது இல்லையா? நம்ம பேக்ரவுண்ட் வந்து எல்லாருக்குமே ஒரு மியூசிக் பேக்ரவுண்டாகவே அமைஞ்சிடாது இல்லை. நாங்கள் எல்லாமே வந்து ரொம்ப நாங்களாக ஸ்ட்ரகிள் பண்ணி வந்தது தான். எங்களுக்கெல்லாம் வந்து ஃபேமிலி பேக்ரவுண்டோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பேக்ரவுண்டோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நாங்கள் என்ன இப்போ பண்ணிட்டு இருக்கோமோ அது மொத்தமே எங்களுக்கு அமைச்சிக்கிட்டது தான். நாங்கள் அதுக்கு எஃபோர்ட் போட்டு நாங்கள் எங்களுக்காக அமைச்சிக்கிட்டது தான். இவங்க அவங்களுக்காக பண்ணாங்க, இவங்க அவங்களுக்காக பண்ணாங்கன்றது எங்களுக்கு பர்சனலாக அப்படி ஒரு பேக்ரவுண்ட் எங்களுக்கு அமையல. நாங்கள் என்ன அவங்க ஃபேமிலிலேயே யாருமே ஒரு மியூசிஷியன் கிடையாது, எங்கள் ஃபேமிலி யாரும் கிடையாது. ஸோ எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படி ஸ்டார்ட் ஆனது தான். ஸோ சின்ன வயசுல எனக்கு பெரிய சப்போர்ட்லாம் கிடையாது வீட்டில். அது பெரிய பிரச்சனைலாம் நடந்திருக்கு பாடுறேன்னு சொல்லி. ஏன்னா டிப்பிக்கல் ஒரு சவுத் இந்தியன்ல பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க, நம்ம எல்லாருமே வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு தாட் இருக்கும், நம்ம பையன் இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், அந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ அப்படி தான் அவங்களுக்கும் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ பட் இப்போ நான் வந்து சென்னை வந்து எனக்கு காலேஜ்க்கு நான் தான் சென்னை வந்தேன். ஸோ அப்போது வந்து நான் கொஞ்சம் அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டார்ட் டு அக்செப்ட். ஓகே, நல்லா பண்ணுறேன். இப்போ அவங்களுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி இந்த சாங் பாடு அப்படின்ற அளவுக்கு மாறிட்டாங்க. ஆமாம், இதுக்கு வந்து ரொம்ப ஒரு சப்போர்ட்டாக இருந்தது என் ஃப்ரெண்டு ராகுல்னு ஒரு பையன். ஸோ அவனால தான் கொஞ்சம் எனக்கு ரொம்ப நான் வீட்டில் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக தான் இருந்து அப்படி வளர்ந்தேன். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் வெளியில் பார்த்தது எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அப்படிதான் வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆனது தான். இப்போ நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப் ரொம்ப கண்டிப்பா நமக்கு சொல்லுவாங்கல்ல, உன் நண்பன் யார் என்று சொல்ல உன்னை யார் என்று சொல்றேன் அப்படி சொல்லி நமக்கு ஒரு பழமொழி இருக்குல்ல, அது வந்து உண்மைதான். இப்போ என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணதான் த்ரூ அவுட் தான் நான் அந்த இதுல நாள் சஸ்டெயின் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ அவர் ஒரு ஆள் நமக்கு சப்போர்ட் பண்ண இல்லைன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு ஆளாச்சும் வேணும்ல நமக்கு சப்போர்ட் பண்ண. அவன் இருந்ததுனால எனக்கு ரொம்ப இதுவா இருந்துச்சு.
சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ ஓரளவுக்கு என்னால் பார்த்துக்க முடியுன்ற அளவுக்கு நான் இப்போ வளர்ந்துட்டேன். ஸோ அதனால என்னோடது நல்லா போயிட்டு இருக்கு. சூப்பர் சூப்பர் சார். உங்களுக்கு பின்னாடி எதுவும் கதை எனக்கு வந்துட்டு சின்ன வயசுல ஆக்சுவலி எங்க வீட்ல சப்போர்ட் தான். எங்க அம்மா எனக்கு வந்து மியூசிக் கிளாஸ் சேர்த்து விட்டாங்க. அண்ட் தென் அப்போல இருந்து இப்போ வரைக்கும் அப்படியே கிளாஸஸ் எல்லாம் போய் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் லைக் ஃபில்ம் மியூசிக் மேலே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதுவுமே நானாவே பில்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் மியூசிக் கிளாஸும் எடுத்துட்டு இருக்கேன். சூப்பர் பேசிக்ஸ் குட்டீஸ்க்கு மட்டும் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ எஸ் சூப்பர். நான் வந்து ஒரு 3 பேர் சொல்லுவேன். அவங்க நீங்க வந்து 1 லைன்ல டிஸ்கிரைப் பண்ணணும். ஓகேவா? அம்மா. அம்மா உலகம். உலகம். நீங்க? அவங்க தான் எல்லாமே. ஓகே. அப்பா. ஸ்ட்ரென்த். ஓகே. மியூசிக். உயிர். நீங்க? ஹீலிங். ஓகே சூப்பர். ரொம்ப அழகா இருந்துச்சு. இன்னொன்று என்னன்னா உங்களோட ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் யார்? எனக்கு இளையராஜா சார். இளையராஜா சார். எனக்கு இளையராஜா சார் சாங்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இங்கே ஒரு ஆடிஷன் போனால் ஷோ போனாலும் ஃபஸ்ட்டு நமக்கு மைண்டில் எனக்கு பர்சனலாக மைண்ட் வந்து இளையராஜா சார் சாங்ஸ் தான் நான் செலக்ட் பண்ணுவேன். அப்படி தான் எனக்கு இளையராஜா சார் சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு மேம்? எல்லாருமே ரொம்ப ஃபேவரட் தான். லைக் ராஜா சார், ரஹ்மான் சார். பட் லைக் இந்த ஒரு அண்டர் ரேட்டட் சாங்ஸ் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இமான் சாரோட சாங்ஸ். ஓகே. இமான் சார் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து நீங்க ஒரு சாங்ல தான் ரொம்ப ஹிட் ஆனீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் ஒரு சேம் சாங். அது 2 லைன் பாடி காமிக்க முடியுமா? மெத்தைக்கு மேல உன்னோட சேல. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இன்னொன்று என்னன்னா கேமா. ஓகேவா? ஸ்கூல்ல இந்த அப்படி ராகம் போட்டு பாடுவாங்க இல்லையா? அப்படி ஒரு சாங் வந்துட்டு இவர் பாட போறாரு. நீங்க அதை கண்டுபிடிக்க போறீங்க. ஓகேவா? தோத்துட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு டேர் தருவாரு. அவர் டர்ன்ல அவர் பண்ணும்போது அவர் தோத்துட்டாருன்னா நீங்க டேர் கொடுக்கணும். சரி ஓகே. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட ஃபேவரட் சாங் ஏதாச்சும். ஹே துஷ்யந்தா. கரெக்டா? பாடிடுங்க லைன். அடையாளம் தெரியாத ஆலமர இருட்டு திருடி சென்றாய் மனதை வருடி கொண்டாய் வயதை அது கிளையோடு வேதலும் போட்ட கதை. சூப்பர். இன்னொரு சாங்க பாடுங்க. நல்ல கஷ்டமா அதாவது கண்டே பிடிக்க முடியாது கூடாது. டேர் வாங்கிட்டு உங்ககிட்ட அழுதுட்டு இருக்கணும் அவங்க. இந்த இப்படி எவ்வளவு ஆசைப்படுறாங்க. ஓகே. நான் கெஸ் பண்ணிட்டேன். தெரியல. இவ்வளோ இது நல்ல சாங் தெரியலன்ற. மறுபடியும் நான் பாடி காமிங்க. தெரியல. தோத்துட்டீங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க. சொல்லுங்க. நீங்க நான் பாடினா நல்லா இருக்காது. இல்ல பாட்டு பேர் சொல்லுங்க. மான் குட்டி. கரெக்டா? பாடுங்க. மான் குட்டி துள்ளி மான் குட்டி. ஓகே. இப்போ டேர் கொடுங்க. டேர். கஷ்டமா இருக்கணும். ஃப்ரெண்ட்னு சொல்லி காப்பாத்திட்டலாம் விடக்கூடாது. வாய் வந்து மூடவே கூடாது. அப்படியே பண்ணணும். அப்படியே பண்ணணும். ஆலே. ஆலே. ஏதாச்சும் ஒரு பாட்டா? வாய் வந்து லைக் லிப்ஸ் ஓட்டக்கூடாது. ஆலே பண்ணணும். இது தோத்துட்டீங்கன்னா இன்னொரு டேர் வந்துட்டே இருக்கும். ஓகே. சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ நீங்க வந்துட்டு பாடி காமிக்கணும். அவர் கண்டுபிடிக்க போறார். இங்க எல்லாம் ஓகே. சாங் நடுவுல இருந்து கூட பாடுங்க. இல்ல இது என்ன பாட்டு தெரிஞ்சா எனக்கு தெரிஞ்சிடும். ஓகே ஓகே. ஆமா சொல்லிட்டாரா? சரி பாதியில் நிறுத்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு வேர்ட் சொல்றேன். நீங்க அதுல சாங் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஈஸியா கண்டுபிடிச்சேன்னு நினைக்கிறேன். அந்த வேர்ட்ல இருந்து பாடணும். பாடணும். அந்த வேர்ட் யூஸ் பண்ணி. ஓகே ஓகேவா? ஓகே. இஞ்சி. இஞ்சி பழகா நீங்க மாட்டேன். நான் உன்னை நீங்க மாட்டேன். சரி ஓகே. லாஸ்டா ஒண்ணு.
நீங்க சைலண்டா இருக்கணும். மேம் பாட போறாங்க. ஓகேவா? நேரம் நேரம் வந்தாச்சு நாளும் நெட்டாச்சு காதல் கொடி. ஓகே, அதேதான். இப்படிங்கிறப்போ நீங்க வந்து ஒரு 10 மியூசிக் டைரக்டர் ஐயோ ஃபாஸ்டா சொல்லணும். ஓகேவா? ஐயோ இதுலதான் நான் 10 ஸ்டாப் பண்றதுக்குள்ள நீங்க சொல்லி முடிக்கணும். ஃபர்ஸ்ட் மோனிஷா. ஓகேயா? இவங்களே first போன போட்டோம். டைம் நான் போன டைம் அவங்க ஃபர்ஸ்ட், இப்போ இந்த டைம் நீங்க. அப்பனா ரிப்பீட் பண்ண கூடாது. ஓகேவா? ரிப்பீட் பண்ண கூடாது. அப்படி எங்க பண்ண முடியுங்க? இருக்கு எத்தனை பேர் ஆமாங்க, இருக்காங்க? இனி எவ்வளவு பேர் இருக்காங்கல்ல வாழ்க்கையில. சரி, ஓகே, ரெடி? ரிப்பீட் பண்ண கூடாது. 1 2 ராஜா சார், 3 ரஹ்மான் சார், அனிருத், 5 6 பிரதீப் குமார், 7 இமான் சார். பிரதீப் குமார் கம்போஸ் பண்ணிருக்காங்க. இருக்கு பாட்டு இருக்கு அவர் பண்ணது. ஓகே, இமான் சார், 8 வித்யாசாகர் சார், 9 10 சரி 7 சொல்லிருக்கீங்க. இப்போ அவர் உங்களை டேக் பண்றாரா பாப்போம். ஓகேவா? நான் சொன்னா சொல்லக்கூடாது. அப்படிலாம் இல்ல. அப்படிதான். ஆமா, அவங்க சொன்னது நீங்க சொல்லலாம். இவ்வளவு பேர் இருக்காங்க அதே மியூசிக் ஏழு டைரக்டர். அதே மியூசிக் நான் அதெல்லாம் கவனிக்கல உண்மையா. எனக்கு அதெல்லாம் ஞாபகம் அச்சோ, இல்ல. அப்படியா? சரி, ஓகே, சொன்னதை ரிப்பீட் பண்ண கூடாது. அவங்க சொன்னது இல்ல, நீங்க சொன்னதை ரிப்பீட் பண்ணணும். okay. அப்ப அது அவுட் ஆன மாதிரி okay, பண்ணலாம். okay. ஓகேயா? ரெடி? 1 இளையராஜா சார், ரகுமான் சார், ஸ்ரீராம் சார், ஸ்ரீராம் இல்ல. சாய் அபியங்கர், 7 ஐயோ இமான் சார், 9 10 அவுட். ஐயோ இப்ப நான் மறந்துட்டேன். இப்போ நீங்க டேர் கொடுங்க. நீ வந்து வாயில தண்ணி வச்சுட்டே பாடணும். என்ன சாங் பண்ணணும் அதே சொல்லுங்க. ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடணும். ஆனா அந்த லிரிக்ஸ் ஃபுல்லா லிரிக்ஸோட பாடணும். முழுங்க கூடாது. முழுங்கிராதீங்க. பாடுங்க. என்ன பாட்டுங்க இது? என்னடி ராக்குவாங்க அவ்வளவுதான் ஒரு வார்த்தை. இப்போ நீங்க அவங்களுக்கு ஒரு டேர் கொடுக்கணும். அவங்க ஃபர்ஸ்ட் சொல்லல 10 கவுண்ட் பண்றதுக்குள்ள நீங்க 7 தானே சொன்னீங்க. ஆமா நீங்க இது ஆமா. இப்போ நீங்க அதே மாதிரி ஒரு டேர் கொடுத்து முடிச்சிடலாம் நம்ம நீ ஷோ. வந்து ஒரு டான்ஸ் ஆடிட்டே பாடணும். இங்க பாரு. சூப்பர் சூப்பர். என்ன ஒரு டான்ஸ் ஆடி, அதுவும் வந்து ஃபோக் சாங் பரதநாட்டியம் பாட்டு பாடிட்டு ஆடணும். ஓகே ப்ரோ. நல்ல நீங்க இதெல்லாம் பண்ண முடியாது. அவங்க Folk தண்ணி song. குடிச்சிட்டு பண்ணாங்கல்ல, அதே மாதிரி நீங்க இதெல்லாம் இது ஆட்டமா? என்ன பண்ணணும்? நீ ஃபோக் சாங் நீயே பாடணும். அது நானே சொல்லிடுறேன். அந்த முருகாக்கா பாட்டு அந்த சாங் வந்து பரதநாட்டியத்துக்குலாம் மரியாதை கொடுக்கணும். இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஏங்க மரியாதையோட தான் அப்படி இல்ல, ஆடுங்க. மரியாதை அப்படிலாம் கிடையாது. எவ்வளவோ ஸ்டேஜ்ல நானே பார்த்திருக்கேன். நீங்க ஆடலாம். ரெடி, ஸ்டார்ட் பண்ணுங்க. அவரே பண்ணிட்டார் பாருங்க. என்னங்க எனக்கு பரதநாட்டியம்லாம் ஆட தெரியாது. சும்மா லைட்டா ஸ்டெப் பரதநாட்டியம் பண்ணுங்க. டான்ஸருங்க கிளாஸ் எடுக்காங்க போய் அம்மா சொல்றாங்க. சொல்றாங்க. முடிச்சிடலாம் டைம் ஆகுது. என்ன நம்ம பண்ணணும்? அதான் இந்த பாடுனது. இந்த ஒரு பாட்டு வந்து நீ ஃபோக் சாங் பாடிட்டே பரதநாட்டியம் ஆடணும். அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி சிறு கண்ணாடி ஐயோ, இப்ப கூட இப்படிதான் மாணிக்க சேவம். என்னை விட்டுருங்க, ஆளை விட்டுருங்க. சூப்பர் சூப்பர், ரொம்ப Thank you. சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ. இவ்வளோ நேரம் எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நிறைய சாங்ஸ் பாடி காமிச்சிருக்கீங்க. உங்களோட சேட்டைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பேர் வந்து ஸ்டேஜில் ஆன் ஸ்க்ரீனில் எப்படி இருக்கீங்க, ஆஃப் ஸ்க்ரீனில் எப்படி இருக்கீங்கன்னு தெரியாது. பட் எங்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு ஃபேவரட்டான ஒரு பேராகவே இருக்குது சிங்கிங்கில். ஸோ உங்களோட சக்ஸஸாக இன்னும் நிறைய ஒரு ஸ்டேஜுக்கு போகணும், உங்களை நிறைய ஒரு ஸ்டேஜில் பார்க்கணும், நிறைய சாங்ஸ் உங்களுக்கு வரணும். ஸோ அதுக்கு நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ் மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். லலிதா ஜுவல்லரி எஸ்டிமேட் ஸ்லிப்பும் நகை போட்டோவும் வச்சு டி நகர் மார்க்கெட்ல எந்த கடையில வேணா கம்பேர் பண்ணுங்க. எல்லா கடையும் பக்கத்துல தான் இருக்கு. எங்க விலை கம்மியோ அங்க வாங்குங்க. அன்போட வரவேற்கிறேன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மக்களின் நாடித்துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்று நோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.